வணக்கம். நமது திருமலா திருப்பதியில் திருச்சானூரில் நடைபெறும் பஞ்சமி தீர்த்தத்தினுடைய விளக்கம். ஸ்ரீ ஹரி தவயப்பனின் காரணமாக திருச்சுவனூர் என்று அழைக்கப்பட்ட திருச்சானூரில் கார்த்திகை மாதம் பஞ்சமி திதியில் பத்ம சரோவரத்தில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில் பத்மாதி தாயார் அவதரித்தார். அந்த நன்னாளினை நாம் முன்னிட்டே பிரம்மோற்சவமானது நடத்தப்படுகிறது. தாமரை மலர்களை தன் திருக்கரங்களில் ஏந்தி பஞ்சாத்திர ஆகமத்தின்படி பக்தர்களால் வழிபடப்பட்டு திருச்சானூரில் கோயில் கொண்டு அருள் புரிந்து வருகின்றார் நம் தாயார். தாயையே வடிவான ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு எத்தனையோ உற்சவங்கள் உருவங்கள் நடந்தாலும் பிரம்ம உற்சவத்திற்கு தான் தனி சிறப்பு. திருச்சானூரில் நடைபெறுகின்ற பஞ்சமி தீர்த்தத்திற்கு கோடான கோடி பக்தர்கள் நாம் திரண்டு வருவர். தாயாருக்கு திருக்குளக்கரையில் நடக்கும் திருமஞ்சனத்தை பார்த்து பரவசமடைந்து மனதார அலர்மேல் மங்கை தாயாரை சேவித்து பஞ்சமி தீர்த்த புனித நீராடலை பக்தர்கள் மேற்கொள்வர். மேலும் இன்றைய தினம் திருவேங்கடவன் தனது தர்ம பத்தினிக்கு திருமலையில் இருந்து அனுப்பி வைக்கப்படும் துளசி, குங்குமம், மஞ்சள், பீதாம்பரமும் பலவிதமான பிரசாதங்களையும் யானைகளின் மீது ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாங்கி கொண்டு வந்து ஆலய மரியாதைகளோடு திருச்சானூரில் அர்ச்சகர்களிடம் கொடுப்பார். பத்ம சரோவரத்தில் நீராட்டலுக்கு உற்சவ மூர்த்தியான தாயார் பத்ம சரோவர குளக்கரையில் சுதர்சன வளரோடு திருமஞ்சனம் கண்டு திருக்காட்சி அளிப்பார். கார்த்திகை பஞ்சமி நாளன்று பத்ம சரோவரத்தில் சக்கராசானம் நடைபெறும் வரை சீனிவாசனுக்கு வழிபாடு எதுவும் நடைபெறாது. இங்கு நடத்தப்படும் திருமஞ்சனம் தரிசித்த பக்தர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தோடு நீடொலி வாழ வழிவகுக்கும். மேலும் சக்கராசனத்திற்கு பிறகு பக்தர்கள் பஞ்சம சரோவரத்தில் நீராடி பஞ்சம தீர்த்தத்தின் பலனை பல கோடி ஜென்ம புண்ணிய பலனை பெறுவார்கள்.